ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். வெற்றி செய்தியை கொண்டு உன் வராகி அம்மா நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். வெற்றி என்றால் என்னவென்று நான் என் வாழ்க்கையில் அறியவில்லை தாயே. இன்றாவது எனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்ற வார்த்தையையாவது காதில் கேட்கும்படி செய்தாயே என்று என் குழந்தை மனதிற்குள் நீ மகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சியினை அறிவதற்காகவும் அந்த மகிழ்ச்சியினை உனக்கு கொடுப்பதற்காக தான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நல்லதொரு செய்தியை உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்து அதை என் குழந்தையின் மகிழ்ச்சியை மனதார காண்பதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தை மனதளவில் ஏங்கி நின்ற ஒரு விஷயம் என் குழந்தையின் கைகளில் இன்று கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் நடந்தே தீரப்போகிறது. நீ நினைக்கலாம், அம்மா 1000 முறை சொன்னாலும் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று. என் தங்கமே, இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இந்த சக்தி உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டுமானால் ஒரு நொடி போதும். ஆனால் என் குழந்தை அந்த ஒரு நொடி எப்பொழுது வரும் என்றுதான் யாருக்கும் தெரியாது. அந்த நொடி உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால் நீ அதனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் இப்பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையை தரும். ஏனென்றால் என் குழந்தைக்கு இந்த தாய் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை தெரிந்த விஷயமாக இருக்கிறதல்லவா? அம்மா எப்பொழுது நமக்கானதை நமக்கு நடத்தி கொடுப்பார், அதற்கான நேரம் நமக்கு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று வரப்பிரசாதமாக தான் இன்று என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னுடைய நம்பிக்கை சிறு துளி அளவு குறைந்திருந்தால் அதற்கு நான் ஒருபோதும் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது. முழுமையான நம்பிக்கையும் அன்பும் கொண்ட குழந்தைகளுக்கு என்றும் அவர்கள் நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். என்னுடைய எத்தனையோ பிள்ளைகள் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர்கள் நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் குறைந்து விட்டார்கள். அந்த நம்பிக்கை குறைவுதான் இன்னும் அவர்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்க விடாமல் என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் எந்த கஷ்டத்திலும் என்னை நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? நான் உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்த போதிலும் அதிலிருந்து ஒருபோதும் என்னை மறக்காமல் அந்த சோதனைகளை எதிர்கொண்டு வந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இதனை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பானதாக மாறிவிட்டது. நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். நீ நன்கு உணர்ந்த விஷயம் என்பதால் இது நடக்கும் பொழுது உனக்கு மிகுந்த மனசந்தோஷம் அடையும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை அம்மாவிடம் இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறாய். நீ கேட்ட விஷயம் எதுவென்று நீ தெரிந்து கொள்ள போகின்ற நேரம் வந்துவிட்டது. இன்று இரவு உன் வாழ்க்கையில் இது நடக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். நாம் வேண்டிய வேண்டுதல் எந்த அளவிற்கு நம் தாயானவள் மனதில் ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாள் என்று. நான் என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற இந்த கஷ்டத்தை போக்கி என் பிள்ளையின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றுதான் இங்கே அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இன்று சக்தி வாய்ந்த நல்ல நாள் என்றும் நம் தாயானவள் நமக்கு கொடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு என்னை பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றி விட்டேன். உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை
நான் பூர்த்தி செய்துவிட்டேன். என் பிள்ளை எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை சரணடைந்திருந்தாயோ அதற்கான பலன் உனக்கு இன்று கிடைக்கப் போகிறது. தங்கமே, இன்னும் ஒன்றும் குறைந்துவிடவில்லை. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு செல்லவில்லை. எல்லாம் உன் கைக்குள்தான் இருக்கிறது என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும். வாழ்க்கையில் துன்பங்கள் துரத்தி துரத்தி அடித்தவுடன் எல்லாமே கைவிட்டு போனது போல ஒரு உணர்வை நீ கொண்டு வந்து விட்டாய். உன் உணர்வுகள் எல்லாம் உன்னை விட்டு செல்ல வேண்டும். வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது. நம்மை மீறி எதுவும் இங்கு சென்று விடாது என்ற எண்ணம் உனக்குள் ஆழ் மனதிற்குள் எந்நாளும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலும் நமது அம்மா நம்மோடு நிற்பாள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எத்தனை முறை என்னை பார்த்து கேட்ட பொழுதெல்லாம் நான் செய்து கொடுக்காத விஷயத்தை, என் குழந்தைக்கு என் முன்னால் நின்று கண்ணீர் விட்டு கதறிய பொழுதெல்லாம் நான் செய்து கொடுக்காத ஒரு விஷயத்தை இன்று நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். என் குழந்தை, அம்மா நான் இத்தனை நாட்களாக வேண்டிய பிறகும் கூட இறங்காத உன்னுடைய மனது இன்று இறங்கியது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்திருக்கிறது. இன்றாவது என்னை ஏமாற்றாமல் கொடுத்துவிடு தாயே என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம் என்ன நடந்தாலும் அதனை பார்த்து கொள்ளலாம். நமக்கென்று விதிக்கப்பட்டது தானே நம்மை வந்து சேர்கிறது. நாம் அதற்காக அழுது புரண்டு என்ன சாதிக்க போகிறோம் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனப்பக்குவம்தான் இன்று என்னை உன் பக்கம் வர வைத்திருக்கிறது. எத்தனை பொறுமை என் பிள்ளைக்கு! எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி அம்மா வருவாள் என்று என்னை நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து சந்தோஷத்தை கையில் கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ நினைத்த விஷயம் உன் இல்லத்தில் இன்று நடக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய உற்சாகத்தை நான் காணப்போகிறேன். இன்று இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, வாரத்தின் முதல் நாளான இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் உனக்கு கொடுக்க போகின்ற நல்ல நல்ல வரங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நீ இத்தனை நாட்களும் எனக்கு செய்த பூஜைகள் உனக்கு வீண் போகவில்லை. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் உன் மனதிற்குள் என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அத்தனை சந்தேகங்களுக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் இன்று உனக்கு பதில் கிடைத்துவிடும். இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மனதிற்குள் எண்ணங்களை தவறாக நினைக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிடாது. எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு தெளிவான பதில் நிச்சயம் கிடைக்கத்தான் போகின்றது. வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட துன்பம் எல்லாம் நீங்கி உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பிறந்து உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிடத்தான் போகிறது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய உணர்வுகளுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அவையெல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கத்தான் போகிறது. ஒருபோதும் என் பிள்ளை இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்று நினைத்து நீ கண்ணீர் விட்ட காலம் கரைந்து போய்விட்டது. முடியாது என்று நினைத்த உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிய போகின்றது. இனிமேல் எல்லாம் நடக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் தான் உனக்குள் வர தொடங்கி இருக்கிறது. நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். உன்னுடைய வெற்றியினை நான் உறுதி செய்து வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மாவின் வாக்கில் நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் பிறந்து விட்டால் போதும். இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உன்னை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடாமல்
என்பதை மறந்து விடாதே. எந்த துன்பத்திலும் என்னை நம்பாமல் நீ சென்று விடாதே. உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் எந்த நொடியிலும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாமல் இருந்து என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அது உனக்கு நிச்சயமாக முழுவதுமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு, என் தங்கமே, எந்த அளவில் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று என்னால் நீ நினைத்தாயோ புன்னகையுடன் சந்தோஷத்தை மிக அழகாக உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இனி எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறாயோ அதை பொறுத்துதான் அதனின் முடிவு உனக்கு அமையும் என்பதை மறக்காமல் நீ வெற்றி பெறுவோம் என்று நினைத்து அதனை எதிர்கொண்டால் வெற்றி உன் கையில் கிடைக்கும். ஆனால் உன் கையில் தோல்வி கிடைத்து விடுமோ என்று சிறு சந்தேகம் உனக்குள் வந்தாலும் நீ தோல்வியை தான் அடைவாய் என்பதை நினைவில் வைத்து கொண்டு சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நினைத்ததை அடைய போகின்ற இந்த நாளில் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.